இந்த வருஷ தீபாவளிக்கு 3 படங்கள் போட்டி போட்டுக்கிட்டு வந்துச்சு. அதுல அஜித்தோடைய ஆரம்பம், விஷாலோடைய பாண்டிய நாடு, அதுக்கப்புறம் கார்த்திகோடைய ஆளினால் அழகுராஜா. இந்த 3 படங்கள்ல எந்த படம் நல்லா இருக்கு, எந்த படம் அவுட்டு அப்படின்லாம் பார்த்ததுல ஆளினால் அழகுராஜா பாக்குறதுக்கு சுமாரா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிய நாடு ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னும், அஜித்தோடைய படம் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்டும் தான் எல்லா தரப்புல இருந்தும் வந்துட்டு இருந்தது. இதுக்கு காரணம் அஜித் மாஸ் ஹீரோ அப்படிங்கறதுனால கூட இருக்கலாம். ஆனா இதையும் தாண்டி ஒரு விஷயம் எல்லாரையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஷால் அண்ட் கார்த்திகோடைய ரசிகர்களை வயிறு வச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, அஜித் படம் ரிலீஸ் ஆன ஒரே நாள்ல 10 கோடி வசூல் ஆயிருக்காம். அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இந்த படம் திரையிடப்பட்டதுனால இது வரைக்கும் ஓட்டப்பட்ட படங்கள்ல 50 கோடி வரைக்கும் வசூல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பம் படத்துடைய பட்ஜெட் 60 கோடி, அதனுடைய 90% நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓட்டுனாக்கா கண்டிப்பா படத்துல லாபம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை வாங்கின படத்துடைய விநியோகஸ்தர்கள் மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒர்க் பண்ண சின்ன சின்ன டெக்னீஷியன் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப திருப்திகரமா இருக்காம். மற்ற 2 படங்களும் அந்த அளவுக்கு வசூல்ல சாதனை படைக்கல அப்படிங்கறதால அந்த படங்களுடைய காட்சிகளை குறைச்சிட்டு ஆரம்பம் படத்துடைய காட்சிகளை அதிகப்படுத்தி இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம யூகேல பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ல இந்த படம் 3வது இடத்துல இருக்காம். ஏன்னா இந்த படம் திரையிட்டு 1.5 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்திருக்காம். அதனாலதான் சோ இந்த தீபாவளி ஹிட் லிஸ்ட்ல நம்ம அஜித்தோடைய ஆரம்பம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தான் சுத்தி சுத்தி எல்லா தரப்புல இருந்தும் கமெண்ட் வந்துட்டு இருக்கு.